ஹலோ, வணக்கம் காய்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டால்பின்ஸ் வந்து அதிக இன்டெலிஜென்டான ஒரு கடல் வாழ் உயிரினமா இருக்கு. எப்படின்னு சொல்லணும்னா, மனிதர்கள் கூட டக்குன்னு அட்டாச் ஆகிறதும், மனிதர்கள் சொல்லி வைக்கிற செயலை டக்குன்னு செய்யறதுமா இருக்கு. எப்படின்னு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அதிகளவான சர்க்கஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த டால்பின்ஸ் வச்சு தான் அவங்க விளையாட்டு நிகழ்ச்சியை செய்வாங்க. எப்படி அதுக்கான காரணம் என்னன்னா, டால்பின்ஸ் வந்து மனிதர்கள் செய்யற செயலையும் மனிதர்கள் சொல்றதையும் டக்குன்னு ஒரு அறிஞ்சு கொள்ற விலங்காகவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டால்பின் பத்தி தான் இந்த கதை இருக்க போகுது. த டேனி த டால்பின். இங்கிலாந்துல பாட்சென்ட்ங்கிற இடத்துல தான் இந்த டேனி வாழ்ந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாம வெஞ்சன்ஸ், போர்ட்லாந்து அந்த மாதிரி இடங்கள்ல தனிமையாவே சுட்டிக்கு இருந்திருக்கு. அங்க உள்ள சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு கழிப்பு நிகழ்ச்சியாகவும் மீனவர்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்திருக்கு. எப்படின்னு சொல்லணும்னா, அதிகளவான மீன்களை வலைகளுக்கு தள்ளுறதும் அந்த மாதிரி வேலைகளை இந்த டேனிஸ் செஞ்சு வந்திருக்கு. எப்படி அந்த மீனவர்களோட அட்டாச் ஆயிருக்குன்னா, ஒரு நாள் வெஞ்சன்ஸ் கடற்பரப்புல டேனி மீனவரால் வீசப்பட்ட ஒரு வலையில சிக்கிடுது. அந்த மீனவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, டேனி உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர்கிட்ட உயிரை பணயமா வச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு இந்த டேனிய காப்பாத்திருக்காரு. அதையும் டேனி எவ்வளோ இந்த மனிதனோட அட்டாச் ஆகிங்கிறத பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம சிறுவர்களையும் ஒரு கலைப்பு நிகழ்ச்சியாகவும் இருக்கு, சுற்றுலா பயணிகளை வந்து ஒரு மகிழ் ஊட்டி இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டேனி செஞ்சு வந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் 2020 ஆகஸ்ட் ஒரு பெரிய கப்பல் அருகே இந்த டேனி செல்லும் போது, டேனியை விட்டு ஒரு பக்க விங்ஸ்ல இந்த போட் அடிபட்டு அதிக காயங்களோட டேனி நீந்த முடியாம உயிரிழந்துச்சு. எவ்வாறு இந்த அதிக காயங்கள் பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உடல் கூராய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் சொல்லியிருக்காங்க டேனி இப்படித்தான் செத்துருக்குன்ட்டு. அந்த நிகழ்வை, ஒரு கவலையான நிகழ்வை நினைவூடுறதுக்காக தான் அங்க அந்த போர்ட்செட்டுங்கிற இடத்துல இந்த டேனிக்கு ஒரு மெமோரியலே வச்சிருக்காங்க. அது இந்த வருஷம் 6வது வருஷமா இருக்குது அந்த மெமோரியல் கட்டி. நன்றி, வணக்கம். இன்னும் நல்ல கண்டென்ட்ஸோட நான் உங்ககிட்ட வரேன். மறந்துடாதீங்க, நீங்க பண்ற லைக், சப்ஸ்கிரைப், காமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் தான் ஏன்னா இன்னும் நல்ல கண்டென்ட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். பாய். இப்படிக்கே என்ஜி கிரேஷ்.